ஜெய் வாசவி. ஜெய் வாசவி. வைசிய சங்கமத்தை பற்றி என்ன பேச சொல்லியிருக்காங்க. இந்த குடும்ப விழா பதிவு போடுறதுக்கோசரமாக இந்த வைசிய சங்கம் என்பதே ஒரு மந்திர வார்த்தை. இது ஒரு வாட்ஸ்அப் குடும்பம். இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குடும்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எண்ணற்ற சேவைகள் நிறையா செஞ்சிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து பிரார்த்தனை குழுவில் ஒன்று வச்சுருக்கோம். அதில் இருந்து 30 பேர் சேர்ந்து ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் சேவை செய்கிறோம், இதுலேயும் சேவை செய்கிறோம். வருஷம் ஹயகிரிவர் பூஜை பண்ணுறோம். இந்த அனாதை பிணங்களை நம்ம அடக்கம் பண்ணுறது இதில் ஒரு பெரிய மகத்தான சேவையாக செஞ்சிகிட்ருக்குறோம். புதிய உறுப்பினர்கள் சேர்க்கணுன்னா அதுக்கு தணிக்கை குழு ஒன்று வச்சுருக்குறோம். அதில் விண்ணப்பம் கொடுக்குறவங்கள அதில் பரிசீலித்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி ஒரு குழுவில் நான் இறங்கி இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் பல நண்பர்கள், உறவுகள் நிறைய பேர் இப்போ கிடைக்கிறாங்க. பொழுதுபோலிய வைசி சங்கத்தை எடுத்து திருப்பி பார்த்தோம்னா சிரிப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதை விட வேறு என்ன வேண்டும்? வருஷம் குடும்ப விழா நடத்துகிறோம். அப்போ எல்லோரும் சந்திக்கிறோம். ரொம்ப பெருமையான விஷயம் இது. ஜெய் வாசவி. முடிச்சுக்கிறேன். ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாட்ஸ்அப் குழு என்பதை மாற்றி ஒரு வாட்ஸ்அப் குடும்பம் என்பதை நாம் இந்த உலகில் நிலைநிறுத்தியுள்ளோம். சேலம் குடும்ப விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். நாம் எல்லாம் பல இடத்தில் வாழ்ந்து ஓரிடத்தில் கூடியுள்ளோம். இந்த நாள் தெய்வத்தின் திருநாளாக அமையப்பெற்றுள்ளது. நம் குடும்பத்தினர் அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்ந்திட நான் பிரார்த்தனை செய்கிறேன். பல்லாண்டு சேவைகளை நாம் செய்து வருவோம். பல சந்ததிகள் போற்ற வைசிய சங்கம் வாழட்டும். உங்கள் அனைவரின் பேராதருடன். ఎందరో మహానుభావులందరికీ వందనము. మన వైశ్య సంగమం కుటుంబం సభ్యులందరికీ నమస్కారం. మన వైశ్య సంగమం వాట్సాప్లో మధుకూరు వాలి నందకుమార్ వాళ్ళు ప్రారంభం చేసి మన చిన్నసేనం అరవిందన్ వాళ్ళ గైడెన్స్ వెంట 250 వాళ్ళు దీంట్లో ఉన్నాము. ఆర్య వైశ్యులు అందరూ ప్రపంచాన్ని ఉండే అందరూ అన్ని ఊర్లోనూ దీంట్లో ఈ వైశ్య సంగమాన ఆది వైశ్యులు అందరూ ఉంటారు. తమిళనాడు మట్టు లేకుండా కేరళ, కర్ణాటక, మధ్యప్రదేశ్, సింగపూర్ అన్ని ఊర్లోనూ ఉంటారు. దీంట్లో ఏమి ఒక ముఖ్యమైనది అయితే ఏ వాట్సాప్ గ్రూప్లో లేకంటది ఏమిటంటే ఇది దీంట్లో మెసేజెస్ చాలా బాగా వస్తుంది, నాలెడ్జ్ ఉంది. దీంట్లో ఉండేవాళ్ళు అందరూ తన కుటుంబ వాళ్ళు అందరూ అంటాను నిండా ఐక్యమత్యంగా ఒక రియల్ ఫ్యామిలీ ఎట్లా ఉంటారో ఆ మాదిరి ఉండాలి. దీంట్లో ఒక్కో సంవత్సరము మన కుటుంబ సభ్యులందరికీ ఫ్యామిలీ గెట్ టుగెదర్ బ్రహ్మాండంగా ఏర్పాటు చేసి దాంట్లో గిఫ్ట్స్ అన్నీ బాగా ఇస్తూ ఉంటారు. వేరే దేంట్లోనూ లోకాలు ఉండే వేరే ఏ వాట్సాప్ గ్రూప్లను ఈ మాదిరి చేసేది లేదు. అది మట్టు లేకుండా పబ్లిక్ మన ఫుడ్ డిస్ట్రిబ్యూషన్ చేసేవాళ్ళు, అది లేకుండా బ్లడ్ డొనేషన్ ఇచ్చేవాళ్ళు చాలా వాళ్ళు ఉంటారు. మన గ్రూప్లో సర్వీస్ చేసేవాళ్ళు, ఆరోటారికల్ కంటెస్ట్ నడిపించేవాళ్ళు. దీంట్లో వచ్చి ఎవరి వీక్ లేదు ఒక నెలను పోటీలు నడిపించి దాంట్లో మంచి మంచి గిఫ్ట్స్ ఇస్తూ ఉంటారు. వేరే ఏ వాట్సాప్ గ్రూప్లను ఈ మరి చేసేది. దీంట్లో ముఖ్యంగా ఈ సంవత్సరం మన క్యాటరింగ్ రవిచంద్రన్ వాళ్ళ నాయన వాళ్ళ 99వ సంవత్సర పుట్టినరోజప్పుడు మన ఫ్యామిలీ గెట్ టుగెదర్ సేలాగా అరేంజ్ చేసిండారు. చాలా సంతోషం. మన ఫ్యామిలీలో ఉండే మెంబర్ వాళ్ళ నాయన అమ్మ ఇద్దరు ఆరోగ్యంగా ఇంకా 100 సంవత్సరాలు 100 years ఆయురారోగ్యంతో ఉండాలి. మన కుటుంబ సభ్యులందరూ ఇంకా 100 years ఆయురారోగ్యంతో ఉండాలంటే ప్రార్థన చేస్తుంటాను. మన ఈ కుటుంబాన మన టాలెంటెడ్ పర్సన్స్ ఎక్కువ ఉండాలి.
దానికి చెప్తా 250 పేరుమే టాలెంటెడ్ పర్సన్స్. ఒక్కొక్కరు ఒక్కొక్క దీంట్లో వాళ్ళ సామర్థ్యాన్ని చూపించి మన కుటుంబ ఫంక్షన్ని చాలా బాగా చేస్తూ ఉంటారు. వాళ్ళందరికీ ధన్యవాదాలు తెలిపించుతాను. ఇది ప్రారంభం చేసిన మధుకూర్ నందకుమార్, దీన్ని నడిపించే గైడెన్స్ చేసి నడిపించే చిన్నసేన అరవిందన్ వాళ్ళిద్దరికీ నా ధన్యవాదాలు తెలిపించుతాను. జై వాసవి. ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவீன உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப். ஆனால் அந்த வாட்ஸ்அப்பையே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய வைசிய சங்கமம் குடும்பம் தாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவாக இருந்தது இன்னைக்கு ஒரு குடும்பமாக மாறி அந்த குடும்பத்துடைய குடும்ப விழா வரக்கூடிய ஆகஸ்ட் 17ஆம் தேதி சேலம் தீர்த்தமலை கவுண்டர் மண்டபத்தில் ரொம்ப சூப்பராக 50 விழா அப்படியே நடக்க போகுது. இந்த விழாவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஜாலியாக கேம்ஸ் அண்ட் ஃபன்னோட என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். ஆல் ஆர் வெல்கம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் கமலா சத்யநாராயணன். எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம். இன்று பாசத்தால் பாலம் கட்டி அன்பினால் சேர்ந்து திறமையினால் வளர்ந்து வைஷ்ய சங்கமம் என்று வாட்ஸ்அப் குரூப்பாக நந்தகுமார் அண்ணனால் இணைந்து அரவிந்தன் அண்ணனால் ஊர் மெச்ச உலகம் மெச்ச பல கிளைகள் கொண்ட ஆலமரமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சொல்கிறோம், சேவைகள் புரிகிறோம். தன்னலமில்லா பிறநலம் நோக்கும் நல்ல இதயங்களாக நம்ம எல்லோரும் இருக்கோம். அப்படின்னா அதுக்கு வியர்ச்சி தான் ஒரே காரணம். பெண்களுக்கு பார்த்தோன்னா இது ஒரு அம்மா வீடு மாதிரி. எந்த நேரத்திலும் பயம் இல்லாமல், எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம சேட் பண்ணுறோம். அண்ணா, அக்கா, பாவா, தம்பி, தங்கச்சி இல்லாத உறவுகள் எல்லாமே இங்கே எங்களுக்கு கொட்டு கிடக்குது. நான் வைஷ்ய சங்கமத்தோட குடும்ப உறுப்பினராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். 5, 5, 10 வைஷ்ய சங்கமம்னா கெத்து. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இப்படி வாட்ஸ்அப் குரூப்பு உலகத்தில் ஈரேல் உலகத்துலேயும் பார்க்க முடியாதுங்க. அப்பப்பா, வாட்ஸ்அப் குரூப்னால் இது தாங்க வாட்ஸ்அப் குரூப்பு. வெளியே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப பெருமைப்படுறாங்க. நம்ம இதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமும் படுறாங்க, பொறாமையும் படுறாங்க. உறவுக்கும் நட்புக்கும் இலக்கணமாக இருக்கிறது நம்ம குரூப்புங்க. நந்தா அண்ணன் ஒரு வாழும் தெய்வம், அரவிந்தண்ணா கர்ண பிரபு, சத்யநாராயணண்ணா தகவல் களஞ்சியம். இது போல் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி நாள் பத்தாது. கேட்டதும் கொடுக்கும் அமுத சுரபி அட்சய பாத்திரம் நமது வைசிய சங்கமம். இதில் நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. హాయ్ హలో మన విఎస్జీ జనాలందరికీ నమస్కారం. మన విఎస్జీ వచ్చి ఒక ఆలమర విలుదు మారి మనమంతా ఓ విలుదుగా ఉండి ఇప్పుడు వృక్షంగా పెరిగి ఉండాము. ఎందుకు చెప్పానంట, ఎక్కడ మనకి ఏ హెల్ప్ కావాలన్నానో ఏ అన్న వాళ్ళు, అక్క వాళ్ళు, చెల్ల వాళ్ళు, బావ వాళ్ళు అంట అందరూ ఒకే సెకండ్ లో ఇన్ఫర్మేషన్ కలెక్ట్ చేసి ఇచ్చారు. బాకీ గ్రూప్ వాళ్ళంతా చూసి పొరామ పడే అలవు ఇది వృక్షంగా వలందినిచ్చింది. దీనికి కారణమే మెయిన్ గా నందా అన్న. 10 years గా ఈ గ్రూప్ లో ఉండాను. దానికి కొల్ల పెరుమ పడాను. నందా అన్న కొల్ల థ్యాంక్స్ చెప్పాను. అరవింద్ అన్నది కొల్ల థ్యాంక్స్. ఏం ఒక పోటీయో ఒక ఎంటర్టైన్మెంటో దాని అలవలేకుండా అల్లిచ్చి ఎంజీఆర్ మరి వాళ్ళు మన గ్రూప్ ఎంజీఆర్ గా అరవింద్ అన్న ఇదంతా మనకి చిక్కవాలంటే మనం ఎప్పుడో చేసిన పుణ్యందా ఇచ్చి పెట్టిండవల ఈ మారి ఒక గ్రూప్ మనకి చిక్కవాలంట. ముత్తైన గ్రూప్ వైశ్య సంగమం గ్రూప్ మనకి ఇది సొత్తుగా పెట్టుని మనం ఎప్పుడుమే అందరిహూ ఉన్మగా ఈ మరి సంతోషంగా అందరూ ఉండవల. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். జై వాసవి. నమస్కారం. புதன்ல கோத்திரம் சதீஷ்குமார், கரூர் மாற்றினேன். வைஷ்ய சங்கமம் இது ஒரு முக்கடல் సంగమిக்கும் ஒரு இடம். ఆ మరి ఇక్కడ అంతా విషయం చిక్కే ஒரு సంగమం. ఇది వచ్చి వైశ్య సంగమం மட்டும் కాదు, ఇది ఒక కామధేను పశు మాదిరి. మనం ఏం ఇచ్చామో ఏం కావాలో అది మనకి ఇక్కడ వస్తుంది, చిక్కుతుంది. ఓనాడు మనం భయంకర టెన్షన్గా ఉంటుంది. అట్లాంటిమంట ఈ వైశ్య సంగమంలో వస్తేమంట రిలాక్స్ అయిపోయాము. అది లేకంట కొల్ల విషయం మన దీని నుండి మనం నేర్చుకోవచ్చు. ఇప్పుడు నా విషయం తెల్ల గ్రూప్లో అడిగితే அடுத்த செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ఇక్కడ ఉండి
ఒక ఎన్సైక్లోపీడియా మన దగ్గర ఉండేది, ఒక అందరినీ తెలిసిన వాళ్ళు ఉండేది. ఒక ఊళ్ళో ఒక కావాలంటే ఉంటే వీళ్ళు ఉండేది, వాళ్ళు ఉండేది, వీళ్ళని అడిగినా వాళ్ళని అడిగిందని చెప్పారు. సో ఈ వైశ్య సంఘంలో అంతామే చిక్కే ஒரு காமதேனு பசங்க చెప్పేది இல்லை. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜெயவாசவி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு இந்துக்களும் தை திருவிழா, மாசி திருவிழா, பங்குனி திருவிழா, சித்திரை திருவிழா, ஆடி திருவிழா, ஆவணி திருவிழா, ஐப்பசி திருவிழா என கொண்டாடுகிறார்கள். நமது வைசிய சங்கமத்தின் திருவிழா நமது குடும்ப விழா. அந்த குடும்ப விழாவையே நாம் திருவிழாவாக கொண்டாடுவோம். வாருங்கள், ஆகஸ்ட் 17 அன்று சந்திப்போம். பிஎஸ்டி சொந்தங்களே வணக்கம். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், வைசிய சங்கமத்தில் சங்கமித்தோம், அன்பினால் கட்டுண்டோம், பண்பாக பழகினோம், ஆண்டுகள் ஓடின, அன்பும் பிணைப்பும் அதிகமானது. ஆம், உன் கண்ணில் தண்ணி வந்தா என் கண்ணில் பிளட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பிணைப்பு, பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங், மோர் தென் ஃபெவிகால் பாண்டிங். எஸ், இந்த பிணைப்பை உண்டாக்குனது நந்தா அண்ணா, வளர்த்து எடுத்தது டாக்டர் அரவிந்த் அண்ணா அண்ட் அன்பு அண்ணன்கள், தம்பிகள், அக்காகள், தங்கைகள், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சேலத்திலே கூடுவோம், குடும்ப விழாவில் குதூகூலம் கொள்வோம். அன்பு அண்ணன் டாக்டர் ரவிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அன்றே பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், ஒன்றாய் இணைந்தோம், வைஷ்ய சங்கமத்தால். வைஷ்ய சங்கமம் நமது கௌரவம், நமது பெருமை, நமது மகிழ்ச்சி. சூரியகுலத்து கர்ணனாக ரவிச்சந்திரன் அண்ணா, வாரி வழங்கும் பாரி வள்ளலாக அரவிந்தன் அண்ணா, கீதை சொன்ன கிருஷ்ணனாக நந்தகுமார் அண்ணா வழிநடத்த அன்புடன் நடக்கிறது பிஎஸ்ஜியின் குடும்ப விழா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் பிஎஸ்ஜி. நானும் பிஎஸ்ஜி அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ஒரு பெருமை. தேங்க்யூ. అందరికీ నమస్కారం. నేను సింగపూర్ నుండి గురుభాస్కరన్ మాట్లాడాను. మొదట్ల మన కుటుంబ విలాగు வாழ்த்துக்கள் నేను చెప్పాను. అందరికీ வாழ்த்துக்கள். ఒక్కో సంవత్సరము నేను వచ్చి దీంట్లో కలుసుకోవాలంటే నేను తెలిసేది అప్పుడు సందర్భం మాకు అమ్మజగంగానే పోతుంది. నిజంగానే చెప్పాను, నాకు కొల్లగా మనసు ఎదిగా ఉంది. మన ఇక్కడ తోసి ఇంత దూరం తోసి ఉండాము, సందర్భం సరిగ్గా అమ్మజమని అనేసి ఒకే ఒక ఛాన్స్ మట్టు నాకు దొరికాను. ఎప్పుడంటే మన నందబావతోడ కూతురు అశ్విని పెళ్ళప్పుడు కొల్ల పేరుని నేను చూస్తేనే సంతోషంగా ఉండే. ఇది ఇంకా ఏం చెప్పాయంటే, నాకు తెలిసిన వరకు వాట్సాప్ గ్రూప్లో ఎంతనో విషయాలు చేసేది, సాధనలు చేసేది, సేవలు చేసేది. దీంట్లో వచ్చి మన వైశ్య సంఘం ది బెస్ట్ నాతోட ఒపీనియన్. ఈ ఒక దీంట్లో నేను నా పెళ్ళాము ఇద్దరం ఉరిపినర్గా ఉండేది, మెంబర్గా ఉండేది. మాకు నిజంగా ఇది ఒక ప్రైడ్దా, పెరుమదా. ஜெய் வாசவி. திருச்சிலுண்டி விஎஸ்ஜி பாலஜெய் ஸ்ரீ தாமோதரன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது வைஷ்யராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது வைஷ்ய சங்கமத்தில் இருப்பது அரிது. ஒவ்வொரு முகமும் புதுமுகம், உதவிகள் புரிவது பலரது கரம், அதுவே நமது வைஷ்ய சங்கமம். சேவைகளின் பிறப்பிடம், பிரார்த்தனைகளின் பொக்கிஷம், மனம் நிறைந்த வாழ்த்து மடல்கள், இவையே வைஷ்ய சங்கமம். இப்படி வைஷ்ய சங்கமத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க, வரையறையே இல்லை. இது இன்னும் 100 ஆண்டுகள் காண என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
வைசிய சங்கம சகோதர சகோதரிகளுக்கு இனிமையான வணக்கங்கள். வைசிய சங்கமம் இந்த பேரை கேட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு எனக்கு அடிக்கடி தோணும். அதுக்கப்புறம் வைசிய சங்கமம்ன்ற வார்த்தையில் வைசியா இருக்க பாருங்க, அந்த வார்த்தையில் இருக்கிற வி பார்த்தீங்கன்னா விக்டரி, வாசவி, வைசியா. வை அதற்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா யங் பிளட் அண்ட் எனர்ஜி பிளட் இருக்கக்கூடிய ஒரு சங்கமம் நம்முடைய வைசிய சங்கமம். எஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுப்ரீம் அண்ட் சூப்பர் கொண்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம். ஏ அட்மயர் அண்ட் ஆம்பிஷன் இருக்கக்கூடிய மக்கள். இதுதாங்க வைசிய சங்கமம். அருமையான வாய்ப்பளித்த எனக்கு நன்றிகள். நான் போபாலிலிருந்து ரமேஷ். வைசிய சங்கமம் எனக்கு ஒரு வரப்பிரசாதம். தூரங்களை குறைத்த அன்பு வட்டம். செய்திகளாகவும் உதவிகளாகவும் நான் பெற்ற பயன்கள் பல பல. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். வைசிய சங்கமம் ஒரு கோவிலாக, நாளும் பூஜைகள் சேவைகள் வாயிலாக. இதில் பல நடமாடும் தெய்வங்கள் அவதாரம். இவர்கள் செய்யும் சேவைகளே இதற்கு ஆதாரம். இந்த குடும்பத்தில் இணைந்தது தெய்வம் தந்த வரம். இங்கே நட்பு என்றும் நிரந்தரம். மகிழ்ச்சியோடு ஒன்று கூடி கொண்டாடுவோம். வைசிய சங்கமம் வாழ்க பல்லாண்டு என்று பண்பாடுவோம். நன்றி. ஜெய் வாசவி, అందరికీ நமஸ்காரம். వైశ్య సంగమ గెట్ టుగెదర్ மற்றும் மணிவிழா நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு చేసే మన నంద అన్న, అరవింద్ అన్న, రవి అన్న అందరికీ మొదటికన్నా నమస్కారం மற்றும் நன்றிகளை தெரிவிச்சினேன்னு. వచ్చే 17/8/2025 సేలాలో నడిచే గెట్ టుగెదర్లో మన అందరూ సంధించుతాము. జై వాసవి.